டே 81 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ண உடனே எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சு. ஸோ நாங்க அப்படியே கொஞ்சம் வெளிய போயிட்டோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கல. ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு ஜீரா வாட்டர் எதுவுமே எடுத்துக்கல. சோக் பண்ணியிருந்தது அப்படியே வேஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் வெளிய போயிட்டு நாங்க வரதுக்கே ஒரு 12:00 ஆனனால ரொம்ப பசிச்சுதா, அதனால பக்கத்துல ஒரு சின்ன ஒரு பேக்கரியில வந்து பிரெட் ஆம்லெட் மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஷேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். தென் வந்து வீட்டுக்கு வந்தோனே என்னோட ஃபேவரைட்டான ஒரு குழம்பு இன்னைக்கும் நான் ட்ரை பண்ணேன். பட் அத நான் சாப்பிடல. என்ன அப்டின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும். எனக்கு ஆக்சுவலி இந்த குழம்பு ரொம்ப பிடிக்கும். நான் எப்படி பண்ணுவேன் அப்டின்னா, நெறைய சின்ன வெங்காயம், பூண்டு வந்து தட்டி போடுவேன். ப்ளஸ் வந்து நல்லெண்ணெய்ல செய்வேன். செம்ம டேஸ்ட்டா இருக்கும். செம்ம சூப்பரா பண்ணியிருந்தேன். பட் நான் ஒரே ஒரு வாய் மட்டும் என் ஹஸ்பண்ட் சாப்பிடும்போது வாங்கிக்கிட்டேன். மத்தபடி ஏன்னா பேர்லயே எண்ணெய் கத்திரிக்காவா, ஸோ பேர்லயே எண்ணெய் இருக்கனால, நான் அத வந்து சாப்பிட பயந்துகிட்டு நான் சாப்பிடல. ஸோ லஞ்சுக்கு என்ன எடுத்துக்கிட்டேன் அப்டின்னா, ஒரே ஒரு சர்க்கரைவள்ளி கிழங்கு பாயில் பண்ணது, ஒரு 1/2 ஆப்பிள் அண்ட் வந்து 2 பாயில்டு எக் ஒயிட் நான் எடுத்துக்கிட்டேன். தென் வந்து உங்கள்ல எத்தன பேருக்கு இந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லுங்க. ஆக்சுவலி நமக்கு வந்து ஷாப்பிங் போறது ரொம்ப பிடிக்கும். நேச்சுரலாவே பிடிக்கும். பட் வந்து நான் வந்து ரொம்ப ஆஃப்லைன் ஷாப்பிங்ஸ்லாம் நான் பண்ணவே மாட்டேன். எனக்கு மீஷோ, ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா, அமேசான் அதுதான். பட் வந்து இந்த மளிகை ஜாமான் மாசத்துக்கு வாங்குவோம்ல, அது என்னமோ எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும். எனக்கு வாரம் அந்த மாசம் தொடங்குன உடனே அந்த 1ஆம் தேதி, 2ஆம் தேதியே போய் நான் வந்து என் வீட்டுக்கு தேவையான எல்லாமே நான் வாங்கி வச்சுருவேன். எனக்கு அந்த வீட்ல வந்து ஒரு திங்ஸ் இல்ல அப்படின்னு நெனச்சாலே எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். இங்க வந்ததுலேருந்து ஒரு 7 டேஸ் ஆச்சு இதோட. பட் வந்து ஒரு 2, 3 பொருள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டேன். எனக்கு அந்த 2 பொருள் இல்லாததே இந்த வீட்ல எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஸோ வந்து எனக்கு எப்பவுமே வீட்ல எல்லாமே இருக்கணும். நான் வந்து ஏதாவது ஒண்ணு செய்ய நெனைக்கிறேன் அப்படின்னா, அந்த பொருள் அந்த வீட்ல இருக்கணும் கண்டிப்பா. வெளிய போய் வாங்கக்கூடாது. அந்த மாரி ஒரு ஆள் நானு. ஸோ வந்து இந்த மந்த்துக்கு தேவையான மளிகை ஜாமான் என்ன இருக்கு? என்ன வேணும்? அப்படின்னு சொல்லி நோட்ஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே நாங்க வந்து ஈவினிங் கிளம்பிட்டோம். ஸோ ஈவினிங் வந்து ஒரு பெரிய ஒர்க் இருந்துச்சு. என்னன்னா மளிகை ஜாமான் வாங்குறது, காய்கறி வாங்குறது, தென் ஹாஸ்பிட்டல் போறது அந்த மாரி. ஸோ இடையில ஒரு சின்ன கேப்ல வந்து நான் வந்து டீ மட்டும் எடுத்துக்கிட்டேன். ஒரு 1/2 சுகரோட எடுத்திருந்தேன். தென் வந்து ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு அம்மாக்கு தான் காட்ட போயிருந்தோம். ஸோ ஹாஸ்பிட்டல்லாம் முடிச்சுட்டு நாங்க வரதுக்கே ஒரு 9:30, 9:45 ஆயிடுச்சு. எப்படியும் வீட்ல வந்து சமைக்க முடியாது. ரொம்ப டயர்டா இருந்தனால, வெளிய பக்கத்திலேயே ஒரு சின்ன ஹோட்டல்ல வந்து நான் சப்பாத்தியும், அது கூட வந்து பெப்பர் சிக்கன் கிரேவியும் எடுத்துக்கிட்டேன். ஓவரால் இன்னைக்கு ஃபுல்லா இப்படிதான் போச்சு. செம்ம சூப்பரான டே இன்னைக்கு. மார்னிங்லேருந்து ஏதோ ஃபுல்லா பிஸியா இருந்த மாரி இருந்துச்சு. எனக்கு இந்த மாரி டேஸ் வந்து சில நேரம் புடிக்கும். இது அந்த மாரி ஒரு புடிச்ச நாள் தான் இது. ப்ளஸ் வந்து இன்னைக்கு ரோஸ் டே வேற. என் ஹஸ்பண்ட் வேற எனக்கு ரோஸ்லாம் வாங்கி குடுத்தாரு. ஸோ ஹேப்பியா தான் இருந்துச்சு இன்னைக்கு ஃபுல்லா. அண்ட் டயட்டுமே என்னால முடிஞ்ச வரைக்கும் மெயின்டெயின் பண்ணேன். வாக்கிங் போக முடியல, டைம் இல்ல. மத்தபடி எல்லாமே கரெக்ட்டா பண்ணிட்டேன். நாளையிலேருந்து ட்ராக்கர் வந்து கையில வந்துரும். ஸோ ட்ராக்கர டிக் பண்ணிருவேன். ஸோ செட் பண்ணியாச்சு கம்ப்யூட்டர் எல்லாமே. ஸோ நாளையிலேருந்து பார்ப்போம். பாய்.